வணக்கம். நான் சுந்தரம் மகேந்திரன், காணாமல் போனோர் தேடியறியும் குழுவின் செயலாளர். நாங்கள் இந்த செய்தியாளர் மாநாட்டை கூட்டியதற்கான பிரதான காரணம், செம்மணி புதைகுழி தொடர்பாக கொழும்பிலே வருகின்ற 17ஆம் தேதி 2 மணிக்கு நாங்கள் ஒரு பாரிய போராட்டத்தை தென்னிலங்கையில் இருக்கின்ற அனைத்து சிவில் சமூகங்களும் ஒன்றிணைத்து, தொழிற்சங்க தலைவர்களையும் ஒன்றிணைத்து, தொழிலாளர்களையும் ஒன்றிணைத்து ஒரு பாரிய போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது தொடர்பான விளக்கத்தை அளிப்பதற்காக இன்றைய இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டோம். உண்மையில் நாங்கள் எங்கள் அனைவரும் நாங்கள் இருக்கின்ற நிலைப்பாடு, இந்த செம்மணி புதைகுழி என்பது இன்று நேற்று பேசப்பட்ட ஒரு விடயமல்ல. 1996ஆம் ஆண்டு முதல் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமானது. அன்று முதல் இன்று வரை தென்னிலங்கையிலும் ஏனையவர்கள் குறிப்பிட்டது போன்று மாத்தளை, அதே போன்று துறைமுக அதிகார சபைக்கு உட்பட்ட பிரதேசங்கள், அதே போன்று தென்னிலங்கையிலே அதிகமான மனித புதைகுழிகள் இந்த நாட்டிலே இருப்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். இதில் வெளிப்பாடு என்னவென்றால், இந்த நாட்டில் இதற்கு முன்பும் ஆட்சி செய்தவர்கள், ஆட்சியாளர்கள் மிக கொடூரமான ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது புலனாகிறது. ஆகவே தான் இந்த புதைகுழிகள் அவ்வப்போது செல்கின்ற ஆட்சியாளர்கள் மூலமாக இந்த புதைகுழிகள் வெளிவருகின்றது. எனவே இந்த செம்மணி புதைகுழி அதிலும் பார்க்க மேலோங்கி இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், பெண்கள், தாய்மார்கள், இப்படிப்பட்ட பல தரப்பட்டவர்கள், மத போதகர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்த செம்மணி புதைகுழியிலிருந்து தொடப்படுகின்றார்கள். எனவே இதை நாங்கள் வெறுமனே ஒரு யுத்த காலகட்டத்தில் இது ஏற்பட்ட ஒரு மனித புதைகுழியாக இதை நம்மால் பார்க்க முடியாது. எனவே இதை திட்டமிட்டு ஒரு சமூகத்தை நிலைகுலைய வைக்க அல்லது ஒரு சமூகத்தை அழித்து தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு செயல்பாட்டை கடந்த கால அரசாங்கங்கள் மேற்கொண்டிருப்பதை இந்த சமூகமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உடல் எலும்புகளிலிருந்து நாங்கள் அறிகின்றோம். எனவே இந்த சமூக புதைகுழியிலே தோண்டப்படுகின்ற எச்சங்கள் மூலமாக இவர்கள் யார் யார் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக சரியான ரசாயன பகுப்பாய்வு செய்து அந்த உறவுகளிடம் இந்த எலும்புக்கூடுகளை கையெழுத்து அவர்களுக்கான ஒரு நிரந்தர அல்லது அவர்களுடைய மரணத்துக்கான ஒரு கௌரவத்தை பெற்றுக் கொடுக்க இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும். அது தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் எங்களது போராட்டத்தை கைவிடாமல் நீதி கிடைக்கும் வரை முன்னெடுத்து செல்வோம் என்பதை நாங்கள் இந்த தருணத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி.